உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54 அதிகாரம் 14 இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே தேவப்பிள்ளை, எல்லா பயத்திற்கும், எல்லா கொடுமைக்கும், எல்லா திகிலான சூழ்நிலைக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி எதுவும் உங்களை அணுகாதபடிக்கு உங்களை காக்கப் போகிறார். யாக்கோபு என்கிற தெய்வ மனுஷன் தன்னுடைய தகப்பன் ஈசாக்கையும் சகோதரனையும் ஏமாத்திவிட்டு தன் மாமா வீட்டுக்கு வந்து குடி புகுந்தான். அங்கே அவனுக்கு எத்தனையோ கொடுமைகள் நடந்தது. ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்ததினால் எல்லாவற்றுக்கும் தூரமாய் அவனை விலக்கி பாதுகாத்தார். அவன் வாழ்க்கையிலே மறுபடியும் அவன் சொந்த தேசத்திற்கு சகோதரனை பார்க்க வரும்போது திகில் அவனை ஆட்கொண்டது. அந்த திகிலும் அவனை அணுகாதபடிக்கு கர்த்தர் ஏசாவின் கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்க செய்தார். எதுவும் அவனை அணுகவில்லை. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்களில் நீ கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த பயப்படும் காரியமோ, எந்த கொடுமையான காரியமோ, எந்த விதமான திகிலும் உங்களை சூழ்ந்திருந்தாலும் எதுவும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சேதப்படுத்தாதபடிக்கு, அணுகாதபடிக்கு தேவன் அக்கினி மதிலாயிருந்து உங்களை வேலியடைத்து காக்கப் போகிறார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா, எந்த திகிலும், எந்த கொடுமையான காரியமும், அவர்கள் பயப்படும் காரியமும் அவர்களை அணுகாதபடிக்கு நீங்கள் காக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் பயப்படும் காரியம் சூறாவளியை போல வந்தாலும் நீங்க அவர்களை அக்கினி ஸ்தம்பமாயிருந்து பாதுகாத்து வழி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.